வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெசன் 105 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தலைப்புல 15th பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றதான் இடபிள்யூஎஸ். ஸோ பொது வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கோட நமக்கு ஆர்டிகல் 16 அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம 17, 18 தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியில. ஸோ 16 ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட லாஸ்ட் வீடியோ இதுதான். இதுக்கப்புறமா நம்ம 17, 18 ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் வந்து கிளியரா பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா கண்டென்ட் மட்டும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம அடிஷனலா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வீடியோ தான் இது, சீக்கிரமாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஆக்சுவலா இது வந்து ஃபார் அப்படின்னு வரணும், மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு பொது வேலை வாய்ப்புகள்ல எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது, அந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்றது எப்படி மையமா வச்சு கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூசுவல் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அண்ட் தென் வி கேன் ஸ்டார்ட் கண்டென்ட். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்தரா இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சோஃபார் 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசென்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 7ல இருக்கும். இதில் டோட்டலாக நமக்கு 60 வீடியோ இருக்கு. அந்த 60 தலைப்புகளுமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம எல்லா வீடியோஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் டோட்டலாக நம்ம 30 வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான தலைப்புகள் இது எல்லாமே. அண்ட் இதுக்கப்புறமா ப்ரியாம்பிள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேயும் நம்ம ஒவ்வொரு கீவேர்ட்ஸாக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூனியன் அண்ட் டெரிட்டரியில் என்னென்ன தலைப்புகளில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோன்றதுக்கான லிஸ்ட் இது. சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன தலைப்புகள்லாம் வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த எல்லா தலைப்புக்கு உட்பட்ட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த தலைப்பு வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தலைப்பு கீழேயும் நான் ஒரு குவிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்குண்டான அனாலிசிஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா கட்டாயமாக நீங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்குற வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் குவிஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த டாபிக் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டிகல் 12, 13, 14, 15லாம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 16 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா 17 அண்ட் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரைட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 60 வீடியோ இருக்குது. ஸோ ஒவ்வொன்றாக தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படியும் நம்ம இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கான கண்டென்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா the above exception D was added அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன் டி வந்து நம்ம எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மண்டல் கமிஷன் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். பொது வேலை வாய்ப்புகளில் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து சில எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 16(4) அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 16(4) அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நோட்டில் பார்த்துக்கோங்க. The state is permitted to make a provision for the reservation of up to 10% of appointments or posts in favor of any economically weaker section of citizens. ஸோ இதான் வந்து நோட்டில் ஆட் பண்ண விஷயம். அதாவது அந்த எக்ஸப்ஷன் டிஏ அப்படிங்கிற சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. இது ஆக்சுவலாக நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லை. 103rd அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் நம்மளோட அரசியலமைப்பில் இது சேர்க்கப்பட்டுச்சு. 2019ல் ஆட் பண்ணுறாங்க.
இத நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த அமெண்ட்மென்ட் மூலியமா நம்ம ஆட் பண்ணிட்டோம். பட் இத வந்து நம்ம ஃபங்ஷன் பண்ணணும் இல்லையா? நடைமுறைப்படுத்துறதுக்காக பார்லிமென்ட் வந்து ஒரு சட்டத்த இயற்றுறாங்க. அந்த சட்டத்தோட பெயர் என்னன்னா, "In order to give effect to this provision, central government issued an order in providing 10% reservation to the economically weaker section in civil post and services under Government of India." ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு கீழ வரக்கூடிய எல்லா பதவிகளுக்குமே சிவில் போஸ்டா இருக்கட்டும், இல்ல சர்வீசஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க இந்த எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷனான 10% ரிசர்வேஷன குடுத்தாகணும் அப்படின்ற மாரி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றாங்க. ஸோ அண்டர் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா பதவிகளுக்குமே, எல்லா வேக்கன்சி, எல்லா எம்ப்ளாய்மென்ட் வேக்கன்சிஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 10% இடஒதுக்கீடு அப்படின்றது நிச்சயமா இருக்கு. ஸோ இதான் நமக்கு இனிஷியலா இன்ட்ரோடக்ஷன்ல குடுத்த விஷயம். இத ஃபர்தரா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். ஸோ த பெனிஃபிட் ஆஃப் திஸ் ரிசர்வேஷன். ஸோ இந்த இடபிள்யூஎஸ் கீழ 10% அப்படின்னு சொல்லியாச்சு. அத நடைமுறைப்படுத்துற மாதிரி கவர்ன்மெண்ட் ஆர்டரும் பாஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இத என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தாகணும் இல்லையா? ஸோ இந்த ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் மத்த ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த காஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த 50% ரிசர்வேஷனுக்குள்ள வருவாங்க இல்லையா? அந்த ரிசர்வேஷனுக்குள்ள வராதவங்க, அதுல இன்க்ளூட் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் பாருங்க. The benefit of this reservation can be availed by the persons belonging to EWS who are not covered under any of the existing schemes of reservation for SC, ST and OBC. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்வேஷன், ஒரு இடஒதுக்கீடை மட்டும்தான் அவரால வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரே நேரத்துல மல்டிபிள் ரிசர்வேஷன்ஸ் அவர் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அவர் காஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன்ல இருக்காரு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கி இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்றது கிடையாது. ஓகே. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி காஸ்ட் ரிசர்வேஷன்ஸ்ல அவர் இருக்காரு. ஸோ அது மூலியமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரால வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமான ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகரிக்குள்ள நான் வரவே இல்ல. இத தாண்டி தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த நபர்கள் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்றத குடுத்திருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஆர்டிகிள் 15ல கிளியராவே பார்த்திருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க. லைக் 2 வீடியோஸ்க்கு முன்னாடி பாருங்க. நம்ம 16 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அந்த வீடியோல வந்து லைக் இடபிள்யூஎஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்துச்சு. அதுல இந்த இடபிள்யூஎஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நான் கிளியராவே சொல்லியிருந்தேன். சின்னதா நம்ம இங்க ஒரு நோட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனுவல் இன்கம மையமா வச்சு தான் இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களா இல்லையான்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆனுவல் இன்கம்ல எதெல்லாம் வரும்? எந்தெந்த சொத்துக்கள்லாம் வரும்? ஒரு ஃபேமிலி அப்படின்னா யாருடைய சொத்துக்கள்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க? இது எல்லாமே நம்ம அந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ தனியா எடுத்து நீங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவா இருக்கும். லைக் ஒரு 3 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பாருங்க. அந்த வீடியோ இருக்கும். தலைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இடபிள்யூஎஸ் ஸ்கீம்குள்ள வரணும் அப்படின்னா, அந்த இது வந்து லெஸ் தென் 8 லேக்ஸா இருக்கணும். 8 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். ஃபினான்ஷியல் இயர்ல கால்குலேட் பண்ணும்போது 8 லேக்ஸ்க்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணலாம். 8 லேக்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, அது என்ஜாய் பண்ண முடியாது. இந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு வராது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். பட் இந்த ஆனுவல் இன்கம்ல எதெல்லாம் வரும்? ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த வீடியோல கிளியராவே நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இருக்கு. அது யார் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ரிசர்வேஷன்ல வராதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க மட்டும் தான் இந்த இதுக்கு எலிஜிபிளாவே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி தான் அவங்க எலிஜிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் கால்குலேஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச். ஸோ அதை எடுக்கும்போது 8 லட்சத்துக்கும் குறைவாக அவங்களுக்கு வருமானம், ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா, இந்த கிரைட்டீரியாவுக்கு அவங்க எலிஜிபிள். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எலிஜிபிள் இல்ல. ஸோ இதான் வந்து மெயினா இங்க சொன்ன விஷயங்கள். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? நம்ம பொதுவாவே எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே விலக்குகள் இதுல இருந்து யாருக்கெல்லாம் வந்து விலக்கு கொடுத்திருக்காங்க, எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். அதே மாதிரி இந்த 10% ரிசர்வேஷன் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவாவே அவங்க சிவில் போஸ்ட் அண்ட் சர்வீசஸ் அண்டர் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க அந்த 10% இடபிள்யூஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாவே நம்ம பார்த்திருக்கோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அப்படி இருந்துமே
சில போஸ்ட்டுக்கு இந்த இடபிள்யூஎஸ் 10% அப்படின்றது நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு இத நீங்க தள்ளுபடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தேவையில்ல அப்படின்றத பார்க்கணும். Further, the scientific and technical post which satisfy all the following condition can be exempted from the purview of this reservation. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு போஸ்ட் வந்து உருவாக்குறீங்க அண்ட் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு போஸ்ட் வந்து உருவாக்குறீங்க. ஓகேவா? ஸோ தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு போஸ்ட் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா, கீழ நம்ம மென்ஷன் பண்ண 3 பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்னா, இந்த எக்ஸப்ஷன நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்றது குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவங்க எல்லாருக்குமே நீங்க ஈக்குவலா வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ, யாருக்கெல்லாம் அந்த நாலேட்ஜ் இருக்கோ அவங்களால மட்டும் தான் இத வந்து பெர்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி வந்துருச்சு. ஸோ அந்த அறிவியல் அண்ட் தொழில்நுட்ப சார்ந்த துறைகள்ல நீங்க வேலைவாய்ப்பினை உருவாக்கும்போது, அந்த வேலைவாய்ப்புகள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய 3 தகுதிகளையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இந்த 10% இடஒதுக்கீட நீங்க குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு கவர்ன்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா? சயன்டிஃபிக் ஆர் டெக்னிக்கல் போஸ்ட் நீங்க உருவாக்குறீங்கல்ல, அது வந்து நம்மளோட கவர்ன்மெண்ட்ல குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். கிளாஸ் 1 போஸ்ட் இல்லன்னா அது நம்ம குரூப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஏ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஏ சர்வீசஸ்லயே எது ரொம்ப லோவரா இருக்கும்? ஓகேவா? அட்மோஸ்ட் பாட்டம்ல ஒரு சர்வீஸ் இருக்கும் இல்லையா? லோவர் மோஸ்ட் போஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த போஸ்ட்ட விட இந்த சயன்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து ஒரு அடி மேல இருக்கணும். ஓகேவா? அதனுடைய தன்மையில, அதனுடைய மரியாதை, அந்த ஹைரார்கி லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ போஸ்ட்லயே எது கடைசி போஸ்ட்டா இருக்கோ, அந்த போஸ்ட்ட விட நீங்க உருவாக்குன அந்த சயன்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து ஒரு அடி மேல இருந்துச்சுன்னா, தகுதி அடிப்படையில கொஞ்சம் மேல இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்க இந்த எக்செப்ஷன கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த லோவர் போஸ்ட்டுக்கு வந்து குடுத்துறக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் போஸ்ட்டுக்கு தான் இந்த எக்செப்ஷன குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. ஸோ the post should be in grade above the lower grade in group A of the services concerned. ஓகேவா? ஸோ ஒரு அடி மேலேயாவது அதனோட தன்மையில நல்ல விதத்துல இருந்தா மட்டும் தான் இந்த எக்செப்ஷன உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னா, கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர் அப்படின்றது 1961ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சில போஸ்ட் எல்லாம் இது வந்து சயன்டிஃபிக் போஸ்ட், இது டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த துறைகள், இதெல்லாம் தொழில்நுட்ப சார்ந்த துறைகள் அப்படின்ற மாரி அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த அவங்க கேட்டகரைஸ் பண்ண போஸ்ட்ல உங்களுடைய வேக்கன்சி ஃபிக்ஸ் ஆகணும். நீங்க எந்த துறைய நீங்க இப்ப வந்து வேக்கன்சி கிரியேட் பண்ணி அறிவிக்கிறீங்களோ, அந்த போஸ்ட் வந்து கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர்ல லிஸ்ட் ஆயிருக்கணும். லிஸ்ட் ஆயிருந்தா மட்டும் தான் இந்த எக்செப்ஷன உங்களால என்ஜாய் பண்ண முடியும். They should be classified as scientific or technical. Okay, so scientific or technical in terms of cabinet secretariat order according to which scientific and technical post for which qualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸப்ஷன் வேணும், இடபிள்யூஎஸ்ல இருந்து எங்களுக்கு எக்ஸப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்களாவே டிஃபைன் பண்ணிட முடியாது. கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர்ல குடுத்த லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்ல நீங்க உருவாக்குன போஸ்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, இந்த எக்செப்ஷன உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்ப எந்த மாதிரியான சயின்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை சார்ந்த அறிவியல் துறைகள் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு வேகன்சி, ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கும்போது, எக்ஸாக்ட் சயின்ஸ், அறிவியல் சார்ந்த துறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. நேரடியா அறிவியல் துறையா இருக்காது. ஆனா அறிவியல் துறையுடைய அப்ளிகேஷன், அதனோட நடைமுறைப்படுத்தக்கூடிய துறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அப்ளைட் சயின்ஸ் துறையா இருந்தாலும் அது இதுல வரும். டெக்னாலஜி அடிப்படையிலயும் வரும். ஸோ சயின்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது, அது நேச்சுரல் சயின்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸாக்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, அப்ளைட் சயின்ஸா இருந்தாலும் சரி, இந்த எல்லா சயின்ஸுமே அதுக்குண்டான துறைகள் எல்லாமே கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட், டெக்னாலஜி சம்பந்தமான போஸ்ட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் தான் இந்த 10% எக்ஸப்ஷன்ல வர முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம, and the incumbent of which have to use that knowledge in the discharge of their duties. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது வந்து இன்டைரக்டான ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கலாம். மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்கியூபென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு துறை. கேஸ் அறிவியல் சார்ந்த துறை தான், இல்ல டெக்னிக்கல் சார்ந்ததா இருக்கலாம். பட் நேரடியா இல்லாம, இந்த கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர்ல இல்லாம,
அந்த துறைகள்ல இருக்கும்போது, இந்த நாலேட்ஜ மையமா வச்சு தான் துறையே இயங்க முடியும். இந்த சயன்டிஃபிக் நாலேட்ஜோ, இல்ல டெக்னிக்கல் நாலேட்ஜோ வச்சு மட்டும் தான் ஆல்ரெடி இருக்கிற துறை இயங்கவே முடியும் அப்படின்னு சில துறைகள் இருக்கும். அந்த மாரி துறைகளுமே இதுல இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேரடியா இருந்தாலும் சரி, இந்த துறைய சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இன்கியூபன்ட் அப்படின்றது இந்த ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பார்த்தோம். அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? எம்ப்ளாய்மென்ட்ல தான் பார்த்தோம் அதுவும். மதம் சார்ந்த துறைகள்ல நீங்க ஒருத்தர வந்து எம்ப்ளாய் பண்றீங்கன்னா, அந்த மதத்த சார்ந்தவரா இருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கிரைட்டீரியாவ நீங்க வந்து கொண்டு வர முடியும். அது வந்து டிஸ்கிரிமினேஷன் நீங்க வயலேட் பண்ற மாரி ஆகாது. அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்திருந்தோம். அங்கேயுமே நம்ம இந்த இன்கியூபன்ட் அப்படின்ற வார்த்தை பார்த்திருந்தோம். சேம் தான் இங்கேயுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நேரடியா இல்லாம இந்த துறைகளை சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற துறைகள் இருக்கும் இல்லையா? அவங்களுமே இந்த எக்செப்ஷன்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். செகண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். 3வது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ரிசர்ச் அடிப்படையில. ஓகேவா? ஸோ த போஸ்ட் ஷுட் பி ஃபார் கண்டக்டிங் ரிசர்ச் ஆர் ஃபார் ஆர்கனைசிங், கைடிங் அண்ட் டைரக்டிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ரிசர்ச்லாம் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு பண்ணும்போது, அத நீங்க ஆர்கனைஸ் பண்ற துறையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ரிசர்ச் துறைய கைட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க டைரக்ட் பண்றீங்க. நீங்க தான் அத வழிநடத்துறீங்க அப்படின்ற மாரி இருந்தாலும் சரி. ஸோ ஆகும்போது ரிசர்ச் துறைய சார்ந்த சயன்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் துறைய சார்ந்த ரிசர்ச் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கண்டக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டும் கூட இந்த 10% எக்செப்ஷன்ல கவர் ஆகும். ஸோ ஏன் இந்த எக்செப்ஷன கொண்டு வராங்க? நம்ம 3மே பார்த்துட்டோம். அதாவது குரூப் ஏ சர்வீசஸ விட லோவர் கிரேட விட ஒரு படி மேல இருக்கணும்னு பார்த்தோம். கேபினட் செக்ரட்டரியேட் ஆர்டர்ல லிஸ்ட் அவுட் பண்ண போஸ்ட்ல அந்த போஸ்ட் இருக்கணும்னு பார்த்தோம். ரிசர்ச் சார்ந்த துறைகள்லயுமே நீங்க இத இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இந்த 3மே நம்ம வரும்னு பார்த்தாச்சு. ஏன் இந்த எக்செப்ஷன புரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்தவர்கள். ஏன்னா நமக்கு சயன்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா நாலேட்ஜ் பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய நாலேட்ஜபிளான ஒரு யார் தகுதி வாய்ந்தவர்களோ அவங்களால மட்டும் தான் இந்த வேலைய செய்ய முடியும். எல்லாராலயுமே இத செஞ்சிட முடியாது. ஏன்னா இது வந்து ப்ராக்ரஸ் தேவைப்படக்கூடிய ஒரு துறை. டே டு டே அப்டேட் வேணும், திங்கிங் வேணும், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணணும். ஸோ புதிய புதிய விஷயங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, நாலேட்ஜ் அதிகமா இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த நாலேட்ஜ் இம்ப்ளிகேஷன்ஸ்க்காக தான் இந்த 10% ரிசர்வேஷன வெளியில எடுக்குறாங்க. ஏன்னா இந்த 10% இடஒதுக்கீடு மூலியமா ஒரு மாடரேட்டான நாலேட்ஜ் இருக்கிற பெர்சன்ஸும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இடம் வந்து நமக்கு அதிகமா செயல்பட முடியாத ஒரு அளவுக்கு அந்த போஸ்ட் வந்து போயிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிராபேக்க நம்ம உருவாக்கிடக் கூடாது அப்படின்றதுனால, மோஸ்ட் எலிஜிபிள் பெர்சன்ஸ் மட்டும் இதுக்குள்ள வரணும். ரிசர்வேஷன நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா 10% ரிசர்வேஷன இந்த மாதிரி சயன்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் கொண்டு வர வேண்டாம். சர்வீஸ் சம்மந்தமான போஸ்ட் கொண்டு வரலாம். சிவில் சர்வீஸ் அண்ட் போஸ்ட் அது கொண்டு வரலாம். அது பிரச்சனை இல்ல. இந்த மாரியான ரொம்ப டெக்னிக்கலான போஸ்ட்ட கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட 3 கண்டிஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த கன்டென்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ரொம்பவே சின்ன வீடியோ தான் இது. ஸோ பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல நம்ம இன்னைக்கு பார்த்த கன்டென்ட் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிருவோம். So reservation for economically weaker section in public employment. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எந்த ஆர்டிகிள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 16(4) சம்மந்தப்பட்டது. இது எந்த அமெண்ட்மென்ட் மூலியமா ஆட் பண்ணாங்கன்னா, 103rd அமெண்ட்மென்ட் மூலியமா ஆட் பண்ணப்பட்டது. 2019ல இத உள்ள ஆட் பண்றாங்க. இது மூலியமா நம்ம குடுத்த விஷயம் என்னன்னா, 10% எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன். எக்ஸ்ட்ரான்னு ஏன் பயன்படுத்துறேன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த கேஸ்ட் ரிசர்வேஷன்க்குள்ள இது வராது. அத தாண்டி எக்ஸ்ட்ராவா இந்த 10% ரிசர்வேஷன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்த்தது என்னன்னா, யார் வந்து இத என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா, இட் கேன் பி அவைல்ட் by persons who does not covered under existing scheme. ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன்ஸ். ஓகே.
ஸோ எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன்ஸ்ல வராதவங்க மட்டும்தான் இந்த இடபிள்யூஎஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அவங்க எஸ்சி கோட்டாலேயோ எஸ்டி கோட்டாலேயோ ஓபிசி கோட்டாலேயோ இருந்தாங்கன்னா அவங்களால இந்த இடபிள்யூஎஸ் என்ஜாய் பண்ண முடியாது. அண்ட் அது போக சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த 10% ரிசர்வேஷன் வந்து இந்த மாதிரி துறைகள்ல நீங்க வைக்க வேண்டாம், இந்த ரிசர்வேஷன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. எந்த மாதிரி இடங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட், அறிவியல் அல்லது தொழில்நுட்ப சார்ந்த துறைகள், அந்த மாதிரி துறைகளை இந்த எக்ஸப்ஷன்ஸ் நீங்க கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த போஸ்ட் வந்து போஸ்ட் ஷுட் பி above the lower grade in group A services. So group A servicesல எது வந்து lower most போஸ்டா இருக்கோ அதை விட ஒரு படியாவது இந்த போஸ்ட் வந்து உயர்ந்ததாக இருக்கணும், தகுதியின் அடிப்படையில் உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து போஸ்ட் should be listed in கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர். ஸோ கேபினட் செக்ரட்டேரியட் ஆர்டர் அப்படின்றது 1961ல கொண்டு வராங்க. அதுல சில லிஸ்ட் வந்து சயின்டிபிக் போஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்க்யூபன்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுலயாவது அது வந்திருக்கணும். அந்த துறையை சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற துறைகளாவது அதுல இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து போஸ்ட் ரிலேட்டட் டு ரிசர்ச். ஸோ போஸ்ட் ரிலேட்டட் டு ரிசர்ச். ஓகேவா? ஸோ ரிசர்ச் அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கலாக இருக்கலாம். ஸோ அந்த ரிசர்ச் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்கனைசிங் நேச்சரில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கைட் பண்ணுறக்கூடிய நேச்சரில் இருந்தாலும் சரி, இல்லை அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுற நேச்சரில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி இருக்குது, அந்த ஆராய்ச்சி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, இல்லை அந்த போஸ்ட் வந்து அதுக்கு டைரக்ஷன் கொடுக்குது அப்படின்னா எல்லாமே இந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நம்ம வந்து எக்ஸப்ஷனில் பார்த்த 3 கண்டிஷன். ஸோ கிளியராகவே நம்ம பார்த்துட்டோம் ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நமக்கு ஆர்டிகல் 17ல வரக்கூடிய விஷயம். ஸோ இதுவும் அண்ட் 18 பார்த்துட்டோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.